அம்மா இல்லாமல் குடத்தை போட்டு தட்டிக்கிட்டே போகுது. விளக்க தேய்ச்சா பூதம் வர்ற மாதிரி குடத்தை தட்டினா இது வந்து நிற்கிது. சின்ன தாயி என்ன ரியாக்ஷன் இது? ஆனு ஓ குடத்தை தட்டி வெளியே வந்த பூதத்துக்கு என் பேர் எப்படி தெரியும்னு பார்க்குறாங்களோ. அப்புறம் அது கேட்குது, என்ன ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. வீரமுத்து நாயக்கர் மகன் பொன்ராசு. இன்ட்ரோ பார்த்தீங்களா? வீர முத்து நாயக்கரோட மோவன் பொண்ணு ராசு. ஏன்ப்பா அந்த ஆயா தாத்தா பாட்டம் பாட்டி அவங்க பேரெல்லாம் விட்டுறீங்க? இவர் இவ்வளோ டீட்டெயில் சொன்னதுக்கப்புறம் சரி இருந்துட்டு போ, அதுக்கு என்னப்பாங்கிற மாதிரி பார்க்குதுல. உனக்கு பாட்டுனா ரொம்ப பிடிக்கும்ல, அதான் வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்த வாங்கிக்க. மறுபடியும் பாடுறா. பொண்ணுக்கிட்ட ஏதாவது கொடுக்கணும்னா அவ்வளோ தூரம் போய் அங்கே வச்சு தான் கொடுப்பீங்களா? அந்த பொண்ணு கை எங்கே இருக்குது, குடம் எங்கே இருக்குது, நீ கையை நீட்டி வச்சிருக்க இடம் எங்கே இருக்குது? ஓஹோ, ஒருவேளை பாட்டு பிடிக்குன்றதுக்காக நேராக வாய்க்கு நேராகவே கொண்டு வந்து கொடுக்குறாரோ? சரி, இப்போ இதை வாங்கலாமா இல்லை கோவத்தில் குடத்தை தூக்கி அவன் தலையிலே போடலாமான்னு பார்க்குறாங்க. வாங்கிக்கண்ணா. இப்போதான் பார்த்த ஒரே செகண்டில் தோலில் கையை போட்டானே. ஆடா பாவி, 1.5 ரேடியோவை கொடுத்துட்டு இப்படி தோலில் கையை போடுறானே. நல்ல வேலை டிவியை கொண்டாந்து கொடுத்துருந்தா என்ன பண்ணியிருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறாங்க.